finished. நான் பாஸ்டர். கர்த்தருக்கு தோத்திரம். ஏசப்பாவுக்கு கூடான கோடி நன்றி. பாஸ்டர், நீங்கள் யூடியூப்பில் நான் சீடி ஒன்று பார்த்தேன். நான் உங்களோட சீடி யூடியூப்பில் பார்க்க நீங்கள் பேசுகிறீங்க. இப்படி வியாதி இருக்கிற இடத்துல கையை வைங்க, ஏசப்பா சுகம் தருவாருன்னு சொல்லி. அப்போ அது எனக்கு நம்ப முடியாமல் கிடந்த இங்கேயும் குறிப்பிலாம் சொல்லி நான் ஜெபிச்ச பாஸ்டர். எனக்கு சரியாக வரல. தொண்டையெல்லாம் எனக்கு வியாழக்கிழமை நேற்று தொண்டையெல்லாம் அடைச்சிட்டு புதனெல்லாம் இரவெல்லாம் எனக்கு பேசக்கூட இயலாமல் கிடந்த பாஸ்டர். நான் ஏழானால வாயு சுப்பி ஏழாது. இப்போ நான் என்ன செய்தேன், ஒரு சீடியை பார்த்துட்டு அதை கேட்டுட்டு யாருக்கொண்ட காதுக வச்சுட்டு, வியாதி இருக்கிற இடத்த தலையில் வைங்க, எங்கே இருக்கு வியாதி அதில் வைங்க கையேன்னு சொல்கிறீங்க. அதனால நான் தலையிலே கையை வச்சுட்டு இருந்து போட்டு அரை மணி நேரத்துக்கு பிறகு தொண்டையில் நான் கையை வச்சுட்டு இருந்தேன். நீங்கள் ஜெபிச்சிங்க பாஸ்டர். சீடியை பார்த்துட்டு இருந்தேன். நான் என்னில் இருந்த இன்னும் அப்படி இறங்குனமாக இருந்தது பாஸ்டர், தொண்டைக்குள்ள பாஸ்டர். எனக்கு ஏசப்பா எனக்கு கூட எனக்கு சுகம் தந்தார் பாஸ்டர். நான் கையை வைக்க கூடாத கோழி நன்றி பாஸ்டர். ஆண்டவரே, நான் சரியான வருத்தமா கிடந்த பாஸ்டர். நான் எனக்கு வருத்தம் சுகமாயிட்டு பாஸ்டர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அடிமைத்தனத்திலிருந்து நீயாக புறப்படவில்லை. 400 வருட காலமாக அடிமைப்பட்டு கிடந்த உன்னை புறப்பட பண்ணினவர் நானே என்றார் நம் தேவன். பிரியமானவர்களே, இந்த இடத்தில் உன்னை புறப்பட பண்ணின கர்த்தர் யார் என்ற கேள்விக்கு நானே என்கிற பதிலை தேவன் தருகிறார். இங்கே நானே என்பது தன்னை சொல்ல மட்டும் அவர் பயன்படுத்தவில்லை. அது ஒரு ரகசிய குறியீட்டு எண் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, மீண்டும் இந்த வசனத்தை நான் சொல்லுகிறேன். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. யார் இந்த நானே? நானே என்றாலே அது இயேசுதான். நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன், நானே ஜீவ அப்பம், நானே திராட்சை செடி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று எத்தனையோ இடத்தில் தன்னை நானே என்று அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படி என்றால் நானே என்றாலே இயேசுதான் என்றால், பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் பிடியிலிருந்து விடுவித்த நானே என்பவர் யார்? சந்தேகமே இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான். பிரியமானவர்களே, ஆகையால் தான் நானே என்று அவர் சொல்லுகிறார். தன்னை முதலில் மோசே முட்செடியில் சந்தித்த போது கூட, நீர் யார் என்று மோசே கேட்டதற்கு அனாயாசமாக நானே என்றார். பிரியமானவர்களே, I am that I am. அதற்கு அர்த்தம் நானே தான் என்பதே. பிரியமானவர்களே, நானே என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. கடைசியில் நம்முடைய இரட்சகரே சொன்ன ஒரு ஒப்புதல் வாக்கு மூலத்தை நான் உங்களோடு சொல்லிக் கொள்ளுகிறேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். பிரியமானவர்களே, நானே என்கிற பதத்திற்கு சகலத்தையும் சிலுவையில் முடித்த அவரே தகுதியானார். ஆகையால் நான் என்றும் நானே என்று சொல்லுவதற்கு உலகில் ஒருவருக்கும் தகுதியில்லை. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிருக்கிறது. உண்டானதெல்லாம் அவரை அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. பிரியமானவர்களே, உண்டாக்கப்பட்டது எல்லாம் அவராலேயே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா.
கிருபையும் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், வல்லமையுள்ளவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், உண்டாக்கினவர், உருவாக்கினவர். அப்பா நீர் உம்மை போல் ஒரு தேவன் இல்லை, உம்மை போல் ஒரு கண்மலையும் இல்லை. எங்கள் தேவாதி தேவனே, நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்திருக்கிறவர், சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறவர், எங்களுக்கும் ஆறுதல் தருகிறவர். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் தம்முடைய ஆறுதல்களினால் என் ஆத்துமாவை தேற்றுகிறவர், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவர். இந்த காலை வேளையிலும் ஏசப்பா, யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபிக்க அமர்ந்து இருக்கிறார்களோ, உம்முடைய வார்த்தையை கேட்க அமர்ந்து இருக்கிறார்களோ, நானே என்கிற என் தேவன், நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஏசப்பா, நீங்க சொன்னீங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அப்பா, உன்னதத்துக்கு ஏறி போகக்கூடிய வழியை எங்களுக்கு உண்டாக்கினவர் நீர். வல்லமையுள்ள கிறிஸ்து இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. இந்த பூமியில் நீர் எங்களுக்காக இறங்கி வந்தீர், சிலுவை பரியந்தம் உம்மை நீர் தாழ்த்தினீர், தியாக பலியாய் ஒப்பு கொடுத்து எங்களை நீர் மீட்டு எடுத்தீர் அப்பா. விலையேறப்பெற்ற உம்முடைய இரத்தத்தை சிந்தினீர், ஒரு குற்றமும் ஒரு பாவமும் இல்லாத உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை நீர் எங்களுக்காக இந்த பூமியில் நீர் சிந்தினீர். சிந்தி நீர் எங்களை விடுதலை ஆக்கினீர், பிசாசின் பிடியிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினீர், வியாதியிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினீர், நோய்களிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினீர் அப்பா. எஸ்டர்டே எல்லா சாபத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினீர், எல்லா பாவங்களிலிருந்து எங்களை நீர் விடுதலை ஆக்கினீர். நன்றி ஆண்டவரே, உம்மை போல் ஒரு தேவன் இல்லை, எங்களை காப்பாற்றுகிறவர். நம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாவை அவர் காப்பாற்றுவார். நான் நம்பி இருக்கிறேன், கண்மலையா இருக்கிற எங்கள் தெய்வமே, உமது சிறகுகளால் என்னை மூடுகிறவர், எங்களுக்கு கேடகமா இருக்கிறவர் அப்பா. கிருபையுள்ளவர், நீதியுள்ளவர், மனதுருக்கமானவர், கபடற்ற மனுஷர்களை காக்கிற ஒரே தெய்வம், எங்கள் மறைவிடமே, எங்கள் கேடகமே. இந்த காலை வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீர், என் காலை தள்ளாட ஒட்டாதவர். எங்களை காக்கிற இந்த தேவன் உறங்காமல் என்னை காக்கிறவர், தூங்காமலும் என்னை காக்கிறவர். ஹல்லேலூயா. என் வலது பக்கத்திலே எனக்கென்று நிழலா இருக்கிறவர் அப்பா நீர். ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர், தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினவர், உம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றுகிறேன். உம்மிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். என் பலனாகிய கர்த்தர், எங்கள் பலமாகிய கண்மலை, தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் எங்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் எங்களை தூக்கி சுமந்து வந்த தெய்வமே, எங்களை தூக்கி சுமக்கும் ஒரு அற்புத தெய்வம், ஒரு தகப்பன் உள்ளம் கொண்டவர், தாயுள்ளம் கொண்டவர், வல்லமையுள்ள தெய்வம், எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், நானே வாசல் என்று சொன்னவர், நல் வழிகளை எங்களுக்கு திறந்து தருகிற தேவன் அப்பா. புதிய பாதைகளை உண்டாக்குகிற நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன். நல் வழிகளிலே, நல்ல புல்லுள்ள இடங்களில் எங்களை வழி நடத்துகிறவர், அமர்ந்த தண்ணீர்கள் இடங்களில் எங்களை கொண்டு போய் நிறுத்துகிற ஒரு அற்புத ஒரு மேய்ப்பன் அப்பா நீங்க. எஸ்டடி நானே ஜீவ அப்பம், எங்களுக்காக சிலுவையில உம்முடைய சரீரத்தை பிக்க ஒப்பு கொடுத்தீர். அமராஜேசப்பா, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் வாழ்வடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவன் அவனுக்கு உண்டு, என்னிடத்தில் அவனுக்கு பங்குண்டு என்று நீர் சொன்னேன். நானே திராட்சை செடி ராஜா, இந்த திராட்சை செடியில் நாங்கள் கொடியாக நல்ல கனிதரும் திராட்சை செடியாக எங்களை மாற்றும்படி காட்டு ஒலிவ மரத்தில் இருந்து வெட்டப்பட்ட எங்களை நல்ல ஒலிவ மரமாகி உம்மிடத்தில் சேர்த்து கொண்டீர். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்றீரே. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் என்றென்று மறியாமலும் இருப்பான். மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர், வியாதியை வென்றவர், பலவீனங்களை ஜெயித்தவர், மரணத்தின் அதிகாரி
பிசாசினிடத்திலிருந்து அதிகாரங்களை பிடுங்கினவர். எங்களை முழுவதுமாக முற்றுமுடிய எங்களை வழி நடத்தும் உன்னதமான தெய்வமே, இந்த காலை வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை. தேவாதி தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. யாரெல்லாம் இந்த நேரத்துல உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ இசப்பா, வியாதியின் பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகணும். சிலுவை நோக்கி பார்க்கிற இந்த அதிகாலை வேளையில் கிறிஸ்து இயேசுவையே தேடுகிற, அவரையே இரட்சகராய் கொண்டு, அவரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய கரம் வந்து அமரட்டும் அப்பா. நீர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறேன். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு விசுவாசத்தோடு இருதயத்துல பேசிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் என் தேவன் தம்முடைய சமாதானத்தை நீர் ஊற்றணும். ஒரு தைரியத்தை பலத்தை நீர் கொடுக்கணும் அப்பா. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். எந்த ஒரு காரியத்துல மனிதன் ஐயோ என்னால் முடியவில்லை, என்னால் இந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வர முடியவில்லை, இதை தாண்ட முடியவில்லை, இதிலிருந்து எனக்கு விடுதலை யார் கொடுப்பா என்று அங்கலாய்த்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் கிறிஸ்து இயேசு நீர் விடுவிப்பீர். நீர் விடுதலை நாயகனாய் இந்த காலை வேளையில நீர் அதிசயத்தை செய்வீராக ராஜா. கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் கண்ணீரை துடைப்பீர். கர்த்தர் தம்முடைய பிள்ளையுடைய கண்ணீரை துடைப்பார் என்கிற வேத வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுடைய முகங்களில் உள்ள கண்ணீரை என் ஆண்டவரை துடைப்பீர் அப்பா. விடுவிப்பீர், கட்டுகளை அவிழ்ப்பீர் அப்பா. சூழ்நிலைகளை மாற்றி தருவீர், புதிய வழிகளை உண்டாக்குவீர் அப்பா. பிள்ளைகளை உயர்த்துவீர், மேன்மைப்படுத்தி நிறுத்துவீர் அப்பா. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிற என் ஆண்டவரே, எங்கள் கண்மலையாகிய கிறிஸ்து இயேசுவே ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த அதிகாலை வேளையிலும் குடும்பங்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிற சத்துடைய கிரியைகள் எல்லாம் கட்டப்படணும். பிசாசின் போராட்டத்தில் இருந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கணும். மனுஷ ஆவிகள், மனுஷர்கள், போராடுகிற மனுஷர்கள், அமராஜ பொல்லாங்க நினைக்கிற பொல்லாப்பான கல்லான இருதயம் உள்ள கேடான சிந்தை உள்ள மனுஷர்களிடத்திலிருந்து என் தேவனுடைய பிள்ளைகளை நீர் விடுவிக்கணும் அப்பா. மனுஷனுடைய தந்திரங்கள் பிள்ளைகள் மேல் பலிக்க கூடாது. அமராஜா, உங்களுடைய பிள்ளைகளை குற்றப்படுத்துகிற யாவரையும் நீர் குற்றப்படுத்துவேன். குற்றப்படுத்தும் நாவுகளை நீர் கட்டுவேன் ராஜா. இதை கேட்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்துக்கள் எல்லாம் கொலைக்கப்பட்டு போகும். மகாராஜா, கோர்ட்ல காணக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை என் ஆண்டவர் நீர் கொடுப்பீர். கணவன் மனைவி பிரிந்திருக்கிற உறவுகளை என் ஆண்டவர் நீர் ஒன்று சேர்ப்பீர். விபச்சாரத்தில், மேஷித்தனத்திலும், அருவருப்பிலும் சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் விடுதலை கொடுப்பீர் அப்பா. அருவருப்பின் ஆவிகள் விலகி போகும். வல்லமையுள்ள கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்தமுள்ள ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த காலை வேளையில் தெளிக்கப்படட்டும். கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமா இருக்கிற என் தேவனப்பா, உன் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லியிருக்கிறீங்க. உயர்ந்தவரே, உமக்கு நன்றி. சமாதானக்காரனார், இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கட்டும் சுவாமி. ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் அமராஜேசுவே, இந்த நாளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் உள்ளதாக இருக்கட்டும், நிறைவான நாளாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உற்சாகத்தின் ஆவியை ஆண்டவர் நீர் ஊற்றணும். அவரோ நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் மாறாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், பலப்படுத்துகிறவர். வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் எங்களுக்காக ஜெயக்கொடியேற்றும் பரிசுத்த ஆவியானவர். அமராஜா, யாருடைய வீடுகளில், யாருடைய குடும்பத்திலெல்லாம் சத்ருவானவன் வெள்ளம் போல எழுந்து வருகிறானோ, அத்தனை வெள்ளத்தையும், புயலையும், காற்றையும், கடலையும் என் தேவ ஆவியானவர் நீர் அடக்குவீர். கிறிஸ்து இயேசுவின் வார்த்தை புறப்பட்டு செல்லட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணக்கூடிய புயல் அடங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். பிசாசின் கிரியைகள், மேலோங்கி வரக்கூடிய எந்த ஒரு கிரியைகளும், எந்த ஒரு தந்திரமும் செயலற்று போவதாக. மேல வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரம் கொண்டவர் என் ஆண்டவராக இயேசு நீங்க சுவாமி. அமராஜா சப்பா, ஆவியானவர் எங்கோ அங்க விடுதலை உண்டு. இயேசுவே, இந்த நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவருடைய ரூவா காற்று வீசட்டும். குடும்பங்கள்ல பெரியவர் முதல் கொண்டு சிறியோர் வரைக்கும், சிறியோர் முதல் கொண்டு பெரியோர் வரைக்கும் எல்லோரும் மேலும் என் தேவனுடைய மகிமை இந்த நேரத்தில் ஊற்றப்படணும். யாருக்காகலாம் ஜெபிக்கிறார்களோ, ஒருவேளை தங்கள் பிள்ளைகளுக்காக, குடும்ப நபர்களுக்காக, உற்றார் உறவினர்களுக்காக, கணவருக்காக, மனைவிக்காக யாரெல்லாம் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் மேல தெய்வீக மகிமையும் தேவ பிரசனமும் இந்த நேரத்தில் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உச்சிதமான கோதுமையினால் எங்களை திருப்தி ஆக்குகிறவர். அமரஜாய் சப்பா, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் எங்களை கொண்டு போய் நிறுத்துகிறவர். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுவது போல அமராய சப்பா, ஒரு நல்ல மேய்ப்பனாய் என் ஆண்டவராக இயேசு நீர் உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துவீராக. ராஜா,
கடன் பாரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கடன் பாரங்கள் எல்லாம் பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும். கடனால பயந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை இயேசுவின் நாமத்துல. புதிய வழிகள், புதிய வாசல்கள் உண்டாகணும். இந்த ஜெபத்தில் இணைந்து வருகிற, இந்த ஜெபத்தில் என்னோடு சேர்ந்து இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கரம் தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். அமராஜேசப்பா, இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியம் இன்னும் வளரணும், இன்னும் பெருகணும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று இயேசப்பா இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்திற்காக கொடுத்து உதவுகிற கரங்களை ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. நன்றி ஆண்டவரே. ராஜா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் செயல்படுவதாக. வல்லமை உள்ள தேவனுடைய ராஜ்யம் இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், அவங்க குடும்பத்தின் மேலும் அது செயல்படுவதாக. பிசாசின் ராஜ்யங்கள் அழிக்கப்பட்டு போகட்டும், இருளின் ராஜ்யங்கள் ஒளிந்து போகட்டும், சத்துருவின் செயல்பாடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும். இதை கேட்கிற பொழுதே விடுதலை உண்டாகணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது அற்புதம் நடக்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே இருதயத்தில் ஒரு சமாதானம். அப்பா, இந்த ஜெபத்தில் இணைந்து இருக்கிற இந்த நேரத்தில் தானே மகிமை ஒவ்வொரு வீடுகளுக்குள் இறங்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காதுகளில் கேட்கிற பொழுது ராஜா, அந்த சரீரத்தை என் தேவ ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யணும். ராஜா சப்பா, தன் எதிர்காலத்தை குறித்து கேள்வியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பதிலை ஆண்டவர் நீர் தரணும். தடையா இருக்கிற திருமண காரியத்தை ஆண்டவர் நீர் நடத்துவீர். ஏற்ற துணையை ஆண்டவர் நீர் கொடுப்பீராக. உன்னதமானவரை, பிரிந்த உறவுகள் ஒன்று சேரட்டும். சபிக்கப்பட்ட ஆவிகள், பயமுறுத்துகிற பிசாசுகள் எல்லாம் வெளியேறணும். உச்சி முதல் பாதம் வரைக்கும் காணக்கூடிய எப்படிப்பட்ட வியாதிகளும் பிள்ளைகளுடைய சரீரத்தை விட்டு விலகட்டும். என் கிறிஸ்து இயேசுவின் தழும்புகளால சுகம் உண்டாகட்டும். தடை செய்கிற பிசாசுகள் எல்லாம் விலகி போகணும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செழிப்பு இல்லாதபடிக்கும், அப்பா உயர்வு இல்லாதபடி தடை செய்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் கட்டப்படட்டும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். ராஜேசப்பா, நல்ல மருத்துவர் ராஜா, நீர் பாவிகளை தேடி வந்தவர். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே தேடி வந்தீர். அவர்களை ரட்சிக்கும்படி, மீட்கும்படி, விடுதலையாக்கும்படி இந்த காலை வேளையிலும் அப்பா அற்பமான எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றும் என் ஆண்டவரே. அற்பமாய் நினைக்கப்படுகிற உடைய பிள்ளைகளை எடுத்து நீர் பயன்படுத்தணும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பயன்படுத்தணும். பிரத்யட்சமாய் உடைய பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படணும். தரிசனங்களை என் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்பா. நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். ஒருவரையும் கைவிடாத என் இயேசு கிறிஸ்து இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா, சரீர பலவீனத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகம், பலன், ஆரோக்கியத்தை என் இயேசு கட்டளையிடுவீராக. மரித்தவனை உயிர்ப்பிக்கும் ஆற்றல், வல்லமை வெளிப்படட்டும். ஊமையன் பேசட்டும், செவிடன் கேட்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். குருடர் பார்வை அடையட்டும் அப்பா. கால்களிலே காணக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு, கை கால்களில் காணக்கூடிய வீக்கங்கள், வலிகள், வேதனைகள் எல்லாம் விலகி போகட்டும். இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகம், ஆரோக்கியம், பலன் தேவ ஆவியானவர் கட்டளையிடுவீராக. ராஜேசப்பா, கழுகு எப்படி தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடுகிறது, எப்படி கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறது, அதுபோல என் ஆண்டவர் நீர் பாதுகாப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. பரிசுத்த ஆவியானவரே, விடுவிக்கிறவராய் இந்த காலை வேளையிலே நீர் செயல்படுவீராக. இந்த ஜெபத்தை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ரட்சிக்கப்படட்டும், மீட்கப்படட்டும், விடுதலையாக்கப்படட்டும். அற்புத சாட்சியை நான் கேட்கட்டும். உன்னதமானவரே, உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் தம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்து அவர்களை வழி நடத்துவீராக. மேன்மைப்படுத்தும் ஆசீர்வதியும் துதி, கன, மகிமை எல்லாம் என் கிறிஸ்து இயேசு ஒருவருக்கே செலுத்தி நான் ஜெபிக்கிறேன். என்பதை இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே, உம்முடைய இரத்தத்தில் மகிமை உள்ளது. இயேசுவே, உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே, உம்முடைய இரத்தத்தில் மகிமை உள்ளது. உங்க இரத்தம்தான் என் பாவம் கழுவும். உங்க இரத்தம்தான் என்னை நீதிமானாக்கும்.
இரத்தத்தில் மகிமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.